வெல்கம் டு பூங்கொடிஸ் கிச்சன். இன்றைக்கி செட்டிநாட்டோட ஃபேமஸ் பலகாரமான வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பச்சரிசி 1 டம்ளர், உளுந்தம்பருப்பு 1/4 டம்ளர், பால் ஒரு 1/4 டம்ளர், சீனி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அதுக்கு ஒரு ஏந்தலான கரண்டி, அது நடுவில் லைட்டாக பள்ளமாக இருக்கணும், அந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பணியாரத்தை ஊற்றுறதுக்கு. இதோ பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி. அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான எண்ணெய். டம்ளர் நிறைய பச்சரிசி எடுத்துக்கோங்க, மேலே தட்டி விட்டுருங்க. அந்த கோபுரமாக மேலே உள்ள இடத்துல உளுந்து வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணியாரத்துக்கு சரியாக இருக்கும். இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இதோ ஊற வச்சுருக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இது கிரைண்டரில் நல்லா நைஸாக ஆட்ட போகிறோம். மாவு நல்லா நைஸாக ஆட்டின உடனே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டுட்டு மாவை வடித்து எடுத்துட்டு 1 டீஸ்பூன் சீனி போடுங்க. அதோட 1/4 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. மாவை தோசை மாவு மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றினோன்னா பணியாரம் ரொம்ப நல்லா வரும். பணியாரம் ஊற்றுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பணியாரத்தை ஒன்றா தான் நம்ம ஊற்றி எடுக்கணும். ஒரு பணியாரம் ஊற்றி திருப்பி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பணியாரம் ஊற்றணும். 2-3 சேர்த்து செய்யக்கூடாது, அப்போ சரியாக வராது. ஒரு பணியாரம் ஊற்றி இருக்கிறேன். அதை திருப்பி விட்டு வெந்த உடனே நாம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பணியாரத்தை ஊற்றலாம். அந்த ஸ்பூனில் ஃபுல்லாக மாவை எடுத்துக்கோங்க. அப்படியே மொத்தமாக வட்டமாக ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றினோன்னே அது கீழே இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பணியாரம் அப்படியே மேலே வரும். ஃபுல்லாக மேலே வந்துடும். பணியாரம் மிதந்து மேலே வந்ததுக்கு அப்புறமாக அதை திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பணியாரத்தை திருப்பி விடுங்க. இந்த ஓரத்தில் பாருங்கள், நெளியாக இருக்குது. அது போல் நெளியாக வந்ததுன்னா பணியாரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இதோ இன்னொரு பணியாரம் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த பணியாரத்துக்கு மிளகாய் சட்னி தான் ரொம்ப டேஸ்டான சைட் டிஷ்ஷு. இந்த வெள்ளை பணியாரத்தை ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள். உடனே முதல் தடவையே ரொம்ப கரெக்டாக வந்துடும்னு சொல்ல முடியாது. 2-3 தடவை செஞ்சு பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு எந்த பச்சரிசியை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை பணியாரத்துக்கு. இந்த பணியாரத்தை நம்ம மாவை ஆட்டின உடனே ஊற்றலாம், புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற்றலாம். மிச்சம் இருந்ததுனாலும் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் கூட நீங்கள் ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம். எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் எழுதுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இப்போ வெள்ளை பணியாரம் எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இதை மிளகாய் சட்னியோடு சேர்த்து நீங்கள் பரிமாறுங்க. ஒரு பணியாரத்தை எடுத்து பிச்சு பாருங்கள். அந்த நடுவில் மாவு இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு பணியாரம் நல்லா வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எதுவும் கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.